ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஆடி முதல் ஞாயிறு 2024 இந்த நாளில் இத்தனை சிறப்புகளா, எந்த தெய்வத்தை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும், ஆடி மாதத்தில் வர ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு இந்த 3 நாட்களுமே விசேஷமான நாட்கள் தாங்க. ஆடி மாதம் முழுவதுமே விசேஷமான நாட்கள் தான். அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். இப்போ வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வருதுங்க. வழக்கமான பௌர்ணமிகளை விட ஆடி மாத பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. அதிலும் இந்த ஆண்டு ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமையோடு ஆடி பௌர்ணமியும் சேர்ந்து வருதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷம் ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமையில் பல தெய்வங்களுக்கும் உரிய சிறப்புக்குரிய நாட்களும் சேர்ந்தே வருதுங்க. அதனால தான் இந்த ஆண்டு ஆடி முதல் ஞாயிறு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமையில் அம்பிகை வழிபாட்டோட வேறு எந்தெந்த தெய்வங்களை வழிபடலாம், இந்த தெய்வங்களை வழிபடுவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இந்த ஆண்டு ஆடி பௌர்ணமி நாளுக்கு வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்குது, இந்த நாளில் எப்படி வழிபட்டால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ப வழிபாட்டினை செஞ்சுக்கலாங்க. ஆடி மாதத்தில் வரும் மிகவும் சிறப்பு மிக்க நாட்களில் ஒன்று தான் ஆடி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றி வழிபடும் வழக்கம் பல இடங்களில் உண்டுங்க. கோயிலில் மட்டும் இல்லைங்க, வீட்டுங்கள்லேயும் கூழ் ஊற்றுற பழக்கம் உண்டு. இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் மொத்தம் 4 ஞாயிற்றுக்கிழமைகள் வருதுங்க. ஆடி முதல் ஞாயிறு ஜூலை 21 வரப்போகுதுங்க. இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே ஆடி பௌர்ணமியும் சேர்ந்தே வருதுங்க. பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னா சிவ வழிபாட்டுக்கும் அம்பாள் வழிபாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த நாள். பௌர்ணமியில் சிவபக்தர்கள் எப்படி திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவாங்களோ அதே போல் அம்பாள் கோவிலிலும் சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடத்தப்படுங்க. வழக்கமான பௌர்ணமிகளை விட ஆடி பௌர்ணமி ரொம்ப தனித்துவமானதாக சொல்லப்படுதுங்க. இந்த வருஷம் ஆடி பௌர்ணமி அப்படின்றது ஆடி தபசு திருநாளும் சேர்ந்தது தாங்க. சங்கரன் கோவில் திருத்தலத்தில் அம்பாள் ஊசி முனையில் தவம் இருந்து அந்த தவத்தின் பலனாக சிவனும் நாராயணனும் ஒன்றாக சங்கர நாராயணர் திருக்காட்சியை பெற்ற அற்புத நாள் இந்த ஆடி தபசு ஆகுங்க. இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, குரு பூர்ணிமா இதெல்லாம் ஒரே நாளில் வந்திருக்குங்க. அதோட மட்டும் இல்லைங்க, அயக்ரீவர் வழிபாட்டுக்கும் சிறப்புக்குரிய நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமைங்க. ஒரே நாளில் இத்தனை சிறப்பு தினங்கள் சேர்ந்து வருவதால் இந்த நாளில் எந்த தெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படின்ற குழப்பம் பலருக்கும் வந்திருக்குங்க. இப்போ ஒரு சிலர் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சத்யநாராயணர் பூஜை செய்கிறவங்க அதை தொடர்ந்து இந்த பௌர்ணமியிலும் சத்யநாராயணர் பூஜை செய்யலாங்க. சத்யநாராயண பூஜை செய்கிறது கிடையாது அப்படின்றவங்க வீட்டில் படிக்கின்ற வயசில் குழந்தைங்க இருந்தால் அவங்க நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காகவும் குழந்தைங்களுக்கும் நமக்கும் ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு அயகிரிவரை வழிபடலாங்க. ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையிலேயே அயகிரிவர் வழிபாட்டு செய்யலாங்க. காலையில் முடியாதவங்க மாலை 6 மணிக்கு மேலேயும் செய்யலாம். இருந்தாலும் மாலை 5 மணியோட பௌர்ணமி திதி முடிஞ்சு போகிறதுனால காலையிலே வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அயகிரிவருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபடலாங்க. ஏலக்காய் மாலையெல்லாம் போட முடியல, அவ்வளோ வசதி இல்லை, ஏலக்காய் வாங்கி கோத்து போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பாலில் ஏலக்காய் தூள் கலந்து நெய்வேத்தியமாக படைச்சி வழிபடலாம். குழந்தைங்க கிட்ட ஹயக்ரீவரோட மந்திரத்தை படிக்க சொல்லலாங்க. ஹயக்ரீவரோட மூல மந்திரம் உக்தீக பிரணவோத்கீத சர்வ வாகீஸ்வரேஸ்வர சர்வ வேத மயோச்சந்திய சர்வம் போதைய போதைய அப்படின்ற இந்த ஹயக்ரீவரோட மூல மந்திரத்தை குழந்தைகளை படிக்க சொல்லலாங்க. அதுக்கடுத்து ஹயகிரிவரோட காயத்ரி மந்திரம் ஓம் தம் வாகீஸ்வராய வித்மகே ஹயக்ரிவாய தீமகி தன்னோ அசோ பிரசோதயாத் அப்படின்ற ஹயகிரிவரோட காயத்ரி மந்திரத்தை பசங்களை படிக்க சொல்லலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகணும் அப்படின்றதுக்காக ஒரு வழிபாடு செய்யணுங்க. வீட்டில் பண வரவே இல்லாமல் இருக்குது, கடன் தொல்லையால் ரொம்ப பாதிப்பை சந்திச்சுட்டு வரோம், வர வேண்டிய பணம் கைக்கு வரமாட்டேங்கிறது அப்படின்றவங்க மிக எளிமையான முறையில் ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருளை அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைச்சி அம்பிகைக்குரிய ஸ்லோகங்களை சொல்லி வழிபடலாங்க. பணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஆடி ஞாயிற்றுக்கிழமை வழிபாடும்
ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. இந்த நாளில் அம்பாளை வழிபட்டோம் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்குங்க. பௌர்ணமியில் சிவ வழிபாடு செய்வதை வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போயிட்டு வழிபடலாம். பௌர்ணமி கிரிவலம் போகிற பழக்கம் இருக்கிறவங்க திருவண்ணாமலை போய் கிரிவலம் வரலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா திருவண்ணாமலையை போலவே பல தலங்களிலும் கிரிவலம் செல்லும் வழக்கம் இருக்குங்க. அந்த தலங்களுக்கும் சென்று கிரிவலம் வந்து சிவனை வழிபடலாம். அன்றைய தினம் வந்து குரு பூர்ணிமா அப்படின்றதுனால நாம் குருவாக ஏற்றுக்கொண்டவர்களை சந்தித்து ஆசி வாங்கிக்கலாங்க. அல்லது இறைவனையே குருவாக நினைத்தும் நாம் வழிபடலாங்க. இத்தனை சிறப்பு மிக்க இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஆடி பௌர்ணமி என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா சனிக்கிழமை மாலை 6:10க்கு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:51 வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்குங்க. இந்த பௌர்ணமி திதி இருக்கிற நேரத்தில் நாம் நினச்சது நடக்கணும், கேட்டது கிடைக்கணும் அப்படின்னா ஒரு எளிய முறையில் பரிகாரம் செய்ய போகிறோங்க. ரொம்ப செலவெல்லாம் கிடையாதுங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்யலாம். இதை வந்து நாளைக்கு நான் செய்ய போகிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க, நம்பிக்கை இருக்கிறவங்களாம் நீங்களும் செய்து நல்ல பலனை அடையணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு முன்னாடியே இந்த வீடியோவை நான் போடுறேங்க. எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க. பார்க்குற கொஞ்சம் பேரும் செய்வீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. லக் இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல் இருக்கும், ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்றதுக்காக தெய்வத்திடம் வந்து நம்ம கோரிக்கை வைப்போம். பொதுவாக ஒரு பரிகாரத்தை நாம் செய்கிறோம் அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்யும்போது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டுமே முன்வைத்து அந்த பரிகாரத்தையோ அல்லது வழிபாட்டையோ நாம் மேற்கொள்வோம். ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ, எத்தனை கோரிக்கைகள் இருக்கோ அதை அனைத்தையும் முன்வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. அப்படி செய்யும்போது அது அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை அன்னைக்கு மாலையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கோ செய்யலாம். செய்கிற நேரத்தில் பௌர்ணமி திதி இருக்கணும். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து ஒரு டம்ளரோ அல்லது சொம்போ எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க. அதில் வந்து சுத்தமான குடி தண்ணீரை நிரப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து நல்லா உடையாத ஏலக்காயை பார்த்து 2 ஏலக்காயை போடணுங்க. அடுத்ததாக மொட்டு உடையாத கிராம்பா பார்த்து 2 போட்டுக்கணுங்க. ஒரே ஒரு ₹5 அப்படி இல்லைன்னா ₹1 நாணயம் அந்த தண்ணிக்குள்ளே போடணுங்க. அடுத்ததாக கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதில் போடணுங்க. கடைசியாக துளசி இலைகள் அதில் போடணுங்க. துளசி இலை கிடைக்காதவங்க வெற்றிலையை கூட போடலாங்க. இப்படி போட்டு முடிச்சுட்டு இந்த சொம்பை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கிட்டு கிழக்கு முகமாக நீங்கள் பார்த்து உட்காந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வலது கையை வச்சு அந்த சொம்பை மூடிக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ, கோரிக்கைகள் இருக்கோ அந்த கோரிக்கைகள் எல்லாத்தையுமே மகாலட்சுமி, அம்மன், சிவன் இவங்க 3 பேர்கிட்டையும் மனசார நீங்கள் சொல்லலாங்க. இப்படி சொல்லி முடித்த பிறகு அந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சம் எடுத்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தீர்த்தமாக நம்ம வந்து பிரசாதமாக கொடுத்துடணுங்க. மீதம் இருக்கிற தண்ணீரை ராத்திரி முழுவதும் நிலா வெளிச்சத்தில் வச்சிடணுங்க. மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணீரை எடுத்து வீடு ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக தெளித்து விட்டுருங்க. இந்த மாதிரி தெளித்து முடித்த பிறகு மீதம் தண்ணி இருந்தது அப்படின்னா அது வந்து செடிக்கு ஏதாவது செடி வச்சுருப்பீங்களா அதில் வந்து ஊற்றிடுங்க. அந்த தண்ணீருக்குள் போட்டு வச்சுருக்கிற நாணயத்தை எடுத்து பணம் இருக்கிற இடத்துல வச்சுருங்க. அந்த நாணயத்தை வந்து செலவு பண்ணக்கூடாதுங்க. இந்த முறையில் பரிகாரத்தை செய்ய எண்ணி 3 பௌர்ணமிக்குள்ளே நீங்கள் நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேரோட அனுபவபூர்வமான உண்மைங்க. ரொம்ப எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குவதோடு மட்டும் இல்லைங்க, நாம் நினைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நினைத்தபடியே நிறைவேறுங்க. இது ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம். அடுத்து பௌர்ணமி நாட்களில் உப்பு தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷங்க. பண வரவை தரும் உப்பு தீபம் பௌர்ணமி தோறும் ஏற்றிக்கிட்டே வர வர செல்வ நிலையில் நல்ல மாற்றங்கள் தெரியுங்க. அந்த உப்பு தீபத்தை எப்படி ஏற்றலாம், அது ஒரு சின்ன மாற்றங்கள் செய்து நம்ம ஏற்றணுங்க. பொதுவாக பௌர்ணமி அப்படின்றது பெண் தெய்வங்களுக்குரிய வழிபாட்டு நாளாக சொல்லப்படுதுங்க. அந்த வழிபாட்டை பௌர்ணமி என்னைக்கு இருக்குதோ அன்னைக்கு தாங்க செய்யணும். மாலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம் அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் இந்த தீபத்தை ஏற்றலாங்க. இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு முன்னாடி ஒரு சின்ன தாம்பால் தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க. அந்த தட்டுக்கு நடுவுலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் 5 பொட்டுகள் வச்சுக்கணுங்க. நடுவில் வச்சுருக்கும் பொட்டுக்கு மேலாக ஒரு கண்ணாடி டம்ளர் வைக்கணுங்க. இந்த பரிகாரத்துக்கு கண்டிப்பாக கண்ணாடி டம்ளர் தாங்க பயன்படுத்தணும். வேறு எந்த டம்ளரையும் உபயோகப்படுத்தக்கூடாது. நடுவில் வச்சுருக்கோம் குங்குமத்துக்கு மேலாக இந்த கண்ணாடி டம்ளரை வச்சு அது நிறைய கல்லுப்பை கொட்டி நிரப்பிக்கோங்க. அந்த கல்லுப்புக்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த குங்குமத்துக்கு மேலாக ஒரு ₹5 நாணயம் ஒன்று வச்சு அந்த ₹5 நாணயத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த நாணயத்திற்கு மேலாக
ஒரு கிழியாத நல்ல வெற்றிலையை பார்த்து ஒரு வெற்றிலையை வச்சுக்கணுங்க. அந்த வெற்றிலைக்கு நடுவில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணுங்க. வெற்றிலையோட நுனியானது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணுங்க. அடுத்ததாக அந்த வெற்றிலைக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணுங்க. அந்த அகல் விளக்கில் சுத்தமான நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி மஞ்சள் நிற திரியை போட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்ற மந்திரத்தை மனசார கூறி அந்த தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி தாயாரை நினச்சி வழிபாடு செய்யணுங்க. இந்த தீபத்தை பௌர்ணமி தினத்தில் மட்டும் ஏற்றினால் போதுங்க. விருப்பம் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை தூரம் கூட இந்த தீபத்தை ஏற்றலாங்க. நிறைய பேர் அகல் விளக்கு வச்சு கல்லுப்பு தீபம் ஏற்றுவாங்க. ஒரு முறை கண்ணாடி டம்ளர் வச்சு தீபம் ஏற்றி பாருங்கள். கண்ணாடி நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நமக்கு அப்படியே பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே நமக்கு காட்டும். நம்ம உப்பு தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார்கிட்ட மனசார பண வரவை கேட்கும்போது அது அப்படியே எதிரொலித்து நமக்கு நடக்கும். அதனால தாங்க கண்ணாடி டம்ளரை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த கல்லுப்பு ஏற்றின அந்த கல்லுப்பை அடுத்த பௌர்ணமி வரைக்கும் அப்படியே பூஜை அறையில் வச்சிடலாங்க. அடுத்த பௌர்ணமி வந்த பிறகு இந்த கண்ணாடி கிண்ணத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை ஓடுற தண்ணியில் போட்டுடலாம். ஓடுற தண்ணி இல்லாதவங்க சிங்கில் கூட கரைச்சி வச்சிடலாங்க. இதே மாதிரி அந்த பௌர்ணமி தினத்திலும் அதே கண்ணாடி டம்ளரை பயன்படுத்திக்கலாங்க. புதுசாக கல்லுப்பு போட்டு அதே மாதிரி வெற்றிலை 5 ரூபாய் நாணயம் வச்சு தீபம் ஏற்றிக்கலாங்க. இப்படி தொடர்ச்சியாக 3, 5, 7 அப்படின்ற எண்ணிக்கையில் பௌர்ணமி தினங்களில் தீபம் ஏற்றி வழிபடுறவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழ முடியுங்க. ரொம்ப எளிமையான இந்த தீப வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு மகாலட்சுமி தாயார் மற்றும் அம்மனோட அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. ரொம்ப எளிமையான தீப வழிபாடு. நான் இதை சனிக்கிழமை மாலையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலையிலோ செய்வேங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை வெளியே போகிற வேலை இருக்குது அப்படின்றதுனால சனிக்கிழமை மாலை நேரத்தில் கூட செஞ்சு வழிபாடு செஞ்சுப்பேங்க. நான் செய்ய போகிற வழிபாட்டை உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன். உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்குங்க. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.